ஹலோ கைஸ், ரொம்ப நாளாக போஸ்டர் கலர் பெயிண்டிங்கில் ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா லாஸ்ட் 8 to 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பெயிண்டிங்கில் மட்டும்தான் பெயிண்டிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போஸ்டர் கலர் வாங்கிட்டேன். ஒரு நாள் ஷாப் போயிருந்தேன், போஸ்டர் கலர் பார்த்தேன், டக்குன்னு அப்படியே வாங்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஒரு பெயிண்டிங் பண்ணலாம். இப்போ ஒரு வானம் வரையலாம். இப்போ பாருங்கள், நான் பண்ணது ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ஏன்னா டக்குன்னு போஸ்டர் கலரில் எப்பயுமே கலரை டேரெக்டாக அப்ளை பண்ணிடக்கூடாது. வாட்டர் இல்லாமல் அந்த இடத்துல மட்டும் திக்காக அப்படியே ஃபார்ம் ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு டாட் மாதிரி அங்கே தெரியுது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நானும் வாட்டர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இன்னமும் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். பட் வர மாட்டேங்குது. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் போஸ்டர் கலர் பண்ணும்போது அந்த பேப்பர் குவாலிட்டி ஜிஎஸ்எம் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இல்லைனா பேப்பர் மேடு பல்லாமல் ஒரு மாதிரி சுருங்கும். அது நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம், இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் சுருங்கி தான் இருக்குது. இது 160 190 200 GSM தான், சரிங்களா? ஸோ இப்போ அந்த டாட் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஒயிட் எடுத்து மேலே மேகம் இருக்க மாதிரி போட்டுடலாம். ஸோ அப்போ தான் அந்த இடத்த மறைக்க முடியும். அதனால் ஒயிட் எடுத்து லைட் அப்படியே மேகம் இருக்க மாதிரி வரைஞ்சிருவோம். நீங்கள் என்ன ப்ரஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் எந்த ப்ரஷ்ஷில் வேணாலும் எடுத்து ஒரு மேகம் இருக்க மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எப்போவுமே நீங்கள் மேகம் வரையும் போது வாட்டர் அதிகமாக மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே எடுத்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஒயிட் நல்லா தெரியும், சரிங்களா? ஸோ இதே மாதிரியே ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மேகம் நல்லா தெரியணும் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க ப்ளூ நல்லா தெரியணும். ஸோ அப்போ தான் அந்த கான்ட்ராஸ்ட்டாக நல்லா தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரைகிறதும் ஒயிட் கலர் பேப்பர் தான். இப்போது மேகம் ஒயிட் கலர் வரைஞ்சா எப்படி நல்லாயிருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹில்ஸ் வரையலாம். அப்படி லைட்டாக ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து இழுக்கணும். ஏன்னா போஸ்டர் கலரில் பெயிண்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக நிறைய ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸே ஆகிருக்கும் போஸ்டர் கலரில் பண்ணி. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைல்டாக ஒயிட் கலர் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் டைரெக்டாக போஸ்டர் கலர்லேயே மிக்ஸ் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள் பேப்பரோட ஒயிட்டுக்கு. இல்லைன்னா நீங்கள் ஒயிட் கலரில் கொடுக்கலாம். இப்போ இந்த ஹில்ஸ் பிரிக்கலாம், தனித்தனியான ஹில்ஸாக பிரிக்கலாம். எப்போவுமே முன்னாடி இருக்கிற ஹில்ஸ் பார்த்திங்கன்னா டார்க் கலரில் இருக்கும். பின்னாடி போக போக லைட் கலரில் மிஸ்டியாக ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். ஷேடோன்னு சொல்ல முடியாது, ஒரு மிஸ்டியாக இருக்கும். மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி, கிளாரிட்டி கம்மியான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இது முன்னாடி இருக்க மாதிரியும் பின்னாடி இருக்கிறது டார்க்னஸ் கம்மியாக இருக்க மாதிரியும் இருக்கும். ரொம்ப லாங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதனால ரொம்ப லைட்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, கலரே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆல்ரெடி ப்ரஷ்ஷில் இருக்க கலரில் லைட்டாக வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக கொடுக்கணும். போஸ்டர் கலர் வாட்டர் கலரில் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பெயிண்டிங் பண்ணது மேலேயே உங்கள் வாட்டர் பட்டுச்சுன்னா அது மறுபடியும் உங்களுக்கு அப்படியே கலைய ஆரம்பிக்கும். அந்த பெயிண்டிங் மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் பெயிண்டிங் பண்ணணும். எப்போவுமே இப்போ நான் பின்னாடி ஒன்று பண்ணேன் பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரணும். தரைப்பகுதி வரையலாம். இதுக்கு பிளாக் கலரில் இல்லைன்னா ப்ரௌன் ஏதோ ஒரு கலர் நீங்கள் எடுத்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம இஷ்டம்தான், எதையும் பார்த்தலாம் நம்ம பண்ண முடியாது, நம்ம இஷ்டம்தான். ஓகே, கீழே ஒரு வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி பண்ணலாம், லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போ இடையில இருக்கிறதெல்லாம் லேண்டு, கீழே இருந்த லைன் போட்டிருக்க கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட். இப்போ ஒரு வீடு குட்டியாக கொஞ்சம் தூரமாக. அப்போ தான் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பிக்சர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸில் உள்ள பிக்சரோட வீடு அளவு தான் நம்ம வீடு வரையணும். வீடு மட்டும் பெருசாக போட்டுட்டு டிஸ்டன்ஸில் இருக்க மலைகளும் அதே மாதிரி போட்டோம்னா என்னென்னா மலையளவுக்கு வீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு வீடு மட்டும் வேணாம், 2 வீடு போட்டுக்கலாம்.
மரம். எப்போவுமே மரம் வரையும் போது நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், மரம் வரையும் போது ப்ரஷ்ஷை வந்து ஷார்ப்பான ப்ரஷ்ஷாக எடுத்துக்கங்க. நீங்கள் பட்டையான ப்ரஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனால் வந்து இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு மரத்தோட பாட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், மேலே போக போக சின்னதாக இருக்கும். நீங்கள் பட்டையான ப்ரஷ் எடுத்திங்கன்னா எப்படி லேசான ஒரு தின்னான ஒரு லைன் எப்படி வரைவீங்க? ரொம்ப கஷ்டம் தானே, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ட்ரீஸ் எப்பயுமே பார்த்திங்கன்னா மேலே லைட்டாக சின்னதாக தின்னாக இருக்கணும், கீழே வந்து பெருசாக இருக்கணும். போஸ்டர் கலர்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது டைரெக்டாகவே நீங்கள் வந்து அந்த பெயிண்டில் டச் பண்ணி எடுத்துக்கங்க, சரிங்களா? பேஸ்ட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெயிண்ட் எடுத்துங்க. பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஒரு டச் பண்ணிட்டேன் வெளியில். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த இடத்துல பேசாமல் ஒரு கிளை போட்டுற வேண்டியது தான், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரஷ்ஷில் வரல, ஏன்னா நான் பாயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணல. இப்போ பார்த்தீங்களா இந்த ப்ரஷ்ஷில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, அந்த கிளைகள்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போயுமே ப்ரஷ் வந்து மரத்தோட கிளைகள் வரையும் போது ரொம்ப தின்னான ப்ரஷ் எடுத்துக்கணும். ஒரு 0.லையோ இல்லை 0.1லையோ நம்ம எடுத்துக்கணும். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அழுத்தி வரைஞ்சாலுமே உங்களுக்கு வந்து தின்னாக தான் வரும், அவ்வளோதான். ஸோ ப்ரஷ்ஷில் மிச்சம் பெயிண்டிங் இருக்குது, சும்மா அப்படியே லைட்டாக இந்த தரைப்பகுதியில் லைட்டாக அடிச்சு விட்ருவோம். அடுத்து நம்மளோட விஷ் தானே, எப்படி வேணால் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ப்ரஷ் எடுத்து கம்ப்ளீட்டாக கீழே ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி விட்ருவோம். எவ்வளோ வருஷம் ஆகுது இந்த போஸ்டர் கலர்ஸில் வந்து பண்ணி. ஆக்சுவலாக ஸ்கூல் டேஸில் இந்த போஸ்டர் கலர்ஸ் தான் நான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுவேன். அக்ரலிக்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது. அந்த டைமில் வந்து இந்த பெயிண்டிங் பற்றின நாலேஜஸ்லாம் ரொம்பவே கம்மி தான். இப்போ தான் அந்த யூடியூப்லலாம் போட்டு பெயிண்டிங் லெசன்ஸ்லாம் போட்டு நிறையா பண்ணுறாங்க. அதனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பெயிண்டிங்லாம் இருக்குது அப்படின்னு தெரியுது. கிளாஸஸ்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போல்லாம். பட் முன்னாடிலாம் அப்படி இல்லை. நான் சொல்கிறது 2000, 2002, 2004 இந்த மாதிரி டைம்லலாம் சொல்கிறேன். சொல்லப்போனால் 1995லேருந்தே நான் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். போஸ்டர் கலர்ஸில் நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன், நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணதெல்லாம் போஸ்டர் கலர்ஸ் தான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வெறும் 17 ரூபா. அந்த பெயிண்டிங் வாங்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாங்க முடியாது. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாதுல்ல, நம்மளுக்கு என்ன வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாங்கிற போது சரி ஓகே பண்ணலான்னு ஐடியா வந்துச்சு. சரி இந்த ஸ்ட்ரோக் பாருங்கள், சும்மா ஜஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு டார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம க்ரீன் கொடுத்து நம்ம வரையும் போது பேக் சைடில் இருக்க அந்த லீஃப் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு கும்பலாக ஒரு இலை இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு இலைக்கு பின்னாடி இருக்க இலைகள்லாம் பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்கும், ஏன்னா அது நிழலில் மறைஞ்சிருக்கும். அதனால் அந்த ஷேடோ கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளாக். போஸ்டர் கலர்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரோக் கொடுத்து வரைகிற ட்ரீஸ் வந்து ரொம்ப நல்லா வராது. அக்ரலிக்கில் சூப்பராக வரும். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் இதில் வந்து தென்னை மரம் சூப்பராக வரும், அதை ஒன்று நம்ம ட்ரை பண்ணுவோம். ரைட் சைடில் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு தென்னை மரத்தை வரைஞ்சி பார்ப்போம், சூப்பராக இருக்கும் அது.
பாதை எங்கே போடுறது? ஓகே, ரைட் சைடில் ஒரு பாதை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரீஸ்க்கு வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணி இந்த ப்ரஷில் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்து பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாட்டர் கலர் பெயிண்டிங் அப்படிங்கிறனால அந்த ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப ஒன்றும் நல்லா வராது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், ஓரளவுக்கு நம்ம ரிசல்ட் கொண்டு வர முடியும். சுத்தமாக வராதுன்னா கிடையாது, நீங்கள் அப்படி நினச்சிக்க வேண்டாம். பட் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த ப்ரஷ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக அந்த புல்வெளி இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு க்ரீன் ஃபீல்டு இருக்க மாதிரி, ஒரு பச்சை கலரில் லைட்டாக அங்கங்கே ஒரு புல்வெளிகள்லாம் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதில் இந்த வீட்டுக்கு பின்னாடி மரங்கள் இருக்குது, கும்பலாக அப்படியே மரங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இந்த ட்ரீஸ் ரொம்ப ஈஸி வரைகிறது. லைட்டாக டச்சப் பண்ணி பண்ணலாம். இப்போ இருங்க, நான் லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல வரையும் போது, சென்டரில் வரையும் போது ஓகே, இந்த இடத்துல பாருங்கள். சும்மா ப்ரஷில் வந்து இந்தமாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்தாலே போதும். பெயிண்ட்டை கையில் எடுத்துகிட்டு ப்ரஷில் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி ஸ்ட்ரோக் கொடுத்தாலே போதும். ஏதோ ட்ரீஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏன்னா சிங்கிளாக நம்ம ஒவ்வொரு லீஃபாக நம்ம பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ அதனால் ப்ரஷில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்தமாரி ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். இந்தமாரி ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லா வரும். இப்போ பாருங்கள், பேக் சைடில் ஹில்ஸு, முன்னாடி கிரவுண்ட் ஃபீல்டு, அதுக்கு இடையில் மரங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சாச்சு. லைட் க்ரீன், இது வந்து ஃபேன் ப்ரஷ். நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபேன் ப்ரஷ் ட்ரீஸோட லீஃப் வரைகிறதுக்கும் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் வரைகிறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஃபேன் ப்ரஷ். இந்தமாரி மல்டிபிள் லீவ்ஸ் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ப்ரஷ் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு மரத்தில் ஒரு இலைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா மேலே இருக்க இலைகள் பார்த்திங்கன்னா கொழுந்தாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அந்த கொழுந்து ஏரியா பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாக தான் இருக்கணும். அதனால தான் நம்ம இந்த கலர் கொடுக்குறோம். மைல்டாக ஸ்ட்ரோக் கொடுங்க. டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வாட்டர் மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணும்போதே பாருங்கள், ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது லைட்டாக உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாக மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இது போஸ்டர் கலர் அப்படிங்கிறதுனால மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா போஸ்டர் கலர்னால் அப்போ நல்லா இருக்காதான்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்கணும், சரிங்களா? அக்ரிலிக் கலர்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் கலரில் நான் நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டியூப் மட்டுமே பார்த்தீங்கன்னா 300 ரூபா அப்படி வரும். மினிமம் 200 ரூபா. ஒரு லோ குவாலிட்டியாக ஒரு சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா 200 ரூபாலேருந்தே ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு 120 ml. அதுவே கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் இருக்க கம்பெனிஸில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 120 ml பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா 600 ரூபா சொல்லுவாங்க. லிக்விடெக்ஸ் மாதிரியான ஒரு நல்ல கம்பெனியில் நம்ம வாங்குகிறோன்னா 350 ரூபா அப்படி வரும். ஸோ அதிலெல்லாம் பண்ணும்போது நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ அது ஒன்றே நம்ம வந்து 350 ரூபா 500 ரூபா போட்டு வாங்குறதுக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா போஸ்டர் கலர் பார்த்திங்கன்னா மொத்த பாட்டிலில் இருக்க எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து கம்மி தான். 100 ரூபாயோ 120 ரூபா நினைக்கிறேன் மொத்தமாகவே. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 120 ரூபாயோ 200 ரூபாயான்னு தெரில. ஆனால் இந்த காஸ்ட்டுக்கு உள்ளே தான் வரும். இதில் நம்ம பண்ணலாம், கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணணுன்னா ஒரு 50 பெயிண்டிங்க்கு மேலே கூட பண்ணலாம், கூடவே பண்ணலாம் இந்த ஒரே பாக்ஸ்லேயே. ஸோ கிரவுண்ட் ஃபீல்டு லைட்டாக பசுமையாக இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம், சரிங்களா?
இந்த கிரவுண்ட் ஃபீல்டை நம்ம எப்போ பண்ணியிருக்கலாம் யோசிச்சு பாருங்கள். சொல்லப்போனால் இந்த ட்ரீஸ் வரைகிறதுக்கு முன்னாடியே கிரவுண்ட் ஃபீல்ட் நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா ட்ரீஸ் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட் ஃபீல்ட் வரைய எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக் தான். ஓகேங்களா? நான் எப்படி ஹில்ஸுக்கு சொன்னேன்ல, பின்னாடி இருக்கிறத ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னாடி இருக்கிறது வந்து வரையணும்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ரிவர்ஸில் பண்ணிட்டேன். ஸோ அதே மிஸ்டேக் தான் நான் இங்கேயே பண்ணியிருக்கேன். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ண வேண்டாம். சரிங்களா? வீடியோ பார்த்துட்டே நீங்கள் பெயிண்டிங் இந்த வீடியோவை பார்த்துட்டே நீங்கள் எதுவும் பெயிண்டிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்காக தான் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பெயிண்டிங் பண்ணும்போது வேணால் மறுபடியும் நீங்கள் பார்த்துட்டே பண்ணுங்கள். இன்னொன்று சொல்லப்போனால் நீங்கள் எங்கேயுமே கிளாஸ் போக தேவையில்லை. சரிங்களா? பெயிண்டிங்கை பொறுத்தளவு நீங்கள் எங்கேயுமே கிளாஸ் போக தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ் பார்த்தே நீங்கள் பண்ணலாம். நம்மளோட ஓன் ஐடியா தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு இமேஜை பார்த்தா அந்த இமேஜை பார்த்த உடனே உங்களுக்கே பெயிண்டிங் வந்து ஈஸியாகிடும். நீங்களாகவே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ப்ரௌன் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு சின்ன சின்ன பாறைகள் இருக்க மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஏன்னா வெறும் பிளாக்காக இருந்தால் அந்த இடம் வந்து நல்லா இருக்காதுல்ல. ஸோ ப்ரௌன் எடுத்து அந்த இடத்துல சின்ன சின்ன பாறைகள் இருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் நம்ம ட்ரீ வரையணும். நம்ம கோகோனட் ட்ரீ வரையலான்னு பிளான் பண்ணோம்ல, இந்த இடத்துல வரைஞ்சிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ஏரியா கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணும். ஏன்னா அந்த ஏரியாவில் தான் நம்ம வாட்டர் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம பிளான் பண்ணோம்ல, அந்த ரிஃப்ளெக்ஷனுக்காக அந்த ஒயிட் ஏரியாவை வச்சுக்கோம். அதாவது கீழே பெயிண்டிங் பண்ணுறதுக்கான கீழே. இடையில வந்து பார்த்திங்கன்னா மெமரி ஃபுல்லாகி ஆஃப் ஆகிடுச்சு ரெக்கார்டிங். அதனால் வீட்டுக்கு கலர் பண்ணதும் அந்த பாதை போட்டதும் ரெக்கார்டிங் ஆகலை. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பட் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டைல் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ஈஸி தான், கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். Thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head. தென்னை மரத்தை போட்டுருவோம். Thoughts build up until I இல்லை, மேலே இருந்து போட்டு நல்லா இருக்கும். my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear. Sometimes it could be a little மேலே என்ன கொஞ்சம் இது கொடுக்கணும். சின்ன ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்டீட் ஆகாது. இல்லைன்னா ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா அப்புறம் பெரிய மரமாக நீங்கள் வரைய வேண்டியது இருக்கும். ஸோ தென்னை மரத்துக்கு இந்த பாயிண்ட் ப்ரஷ் எடுத்து அதோட லீஃப் வரைகிறதுக்கான ஐடியா பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அப்படியே எல்லா சைடும் லீஃப் வந்து வரைஞ்சி விட்டுருங்க. அப்படி அந்த மர வாதா இப்படி பண்ணிக்கோங்க. இந்த தென்னங்கீத்துகளை ஹோல்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒரு கட்டை அதில் இருக்கும்ல, அது இன்கேஸ் ரொம்ப குண்டாயிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல நம்ம லீஃப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. சின்னதில் வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் கொடுத்து பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரைட்டுங்களா? அது நம்மளுக்கு வந்து பொறுமையே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கலாம். அடுத்து மரத்துக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒன் சைடு பிளாக்கு, இன்னொரு சைடு வந்து சன்ஷேட் ஆகிற மாதிரி. சூரிய வெளிச்சம் படுற இடம் வந்து பிரைட்டாக இருக்குது, பேக் சைடு வந்துட்டு டார்க்காக இருக்குது அப்படின்னு பண்ணியிருக்கேன். சூரிய வெளிச்சம் சென்ட்ரலேருந்து வருதுன்னு வச்சுக்குவோம்.
head. I go from living to dead. You got me seeing all red. Now I'm becoming a threat. I fucking heard what you said. I'll make you have some regrets. And no, I never forget. So now you have a few debts. That shit, it needs to be paid with blood or some sort of pain. You caused a permanent stain, which has determined your fate. I've never seen so clear. I feel the end and it's near. The day of reckoning's here. The sound of deafening fear. வீட்டுக்கிட்ட வந்து புல்வெளிகள் இருக்க மாதிரி, ஏதாவது செடிகள் இருக்க மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. அந்த மரம் வந்து லாஸ்ட்டாக தான் வரைஞ்சிருக்கணும். பாருங்கள், அந்த மரம் இருக்குது, நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ ஃப்ளாட் ப்ரஷில் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. கோகோனட் ட்ரீக்கு வந்து எப்படி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நம்ம ஸ்ட்ரோக் கொடுக்குறது அப்படிங்கிறத இண்டிவிஜுவலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கோகோனட் ட்ரீ வரைகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சு பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், அதாவது ஸ்ட்ரக்சர்னால் நான் மரத்துக்கு சொல்கிறேன். மரத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கொண்டாந்துட்டோம் பாருங்கள். ஒரு தென்னை மரம்னா இந்த மாதிரி தான் இருக்கும், எல்லா பக்கமும் கிளைகள் இருக்கும், எல்லா பக்கமும் இந்த லீஃப் வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி தான் போயிருக்கும் அப்படின்னு இருக்கும்ல, அது சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இங்கெல்லாம் லைட்டாக டச்சப் கொடுப்போம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் டார்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ க்ரீன் எடுத்துக்கலாம். வாட்டர் இருக்கிறனால லைட்டாக ஷேடோ தெரியுது, பட் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது. வெளில ரொம்ப லென்த்தாக போயிட்டா அந்த ஒரு கிளை மட்டும் இப்படி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாயிடும். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வரையணும். சொல்லப்போனால் நம்ம இந்த பெயிண்டிங் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் பென்சிலோ இல்லை லைன் ஒரு ஸ்கெட்ச் பென்லேயோ லைன் பேஸ் பண்ணி லைன் போட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் பண்ணலை. எனக்கு அப்படி பண்ணுற ஐடியா இல்லை. அதுக்கு நான் அதுமாதிரி பண்ணதும் கிடையாது. டைரெக்டாக பெயிண்டிங் எடுத்து டைரெக்டாக ப்ரஷ் எடுத்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். லைட்டாக கொஞ்சம் கீழே அதிகமாகிடுச்சு பார்த்தீங்களா, சரி பண்ணிக்கலாம். என்னடா ஃபுல்லாக கசகசன்னு ஆயிடுச்சுன்னு பார்க்காது நினைக்காதீங்க, சரி பண்ணிடலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், லாஸ்ட்டாக ஆக்சுவலாக இந்த க்ரீன் அப்ளை பண்ணலாம், பட் இந்த க்ரீனோட லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். பட் க்ரீன் மட்டும் இப்போ அப்ளை பண்ணலாம்.
ஸோ மீதி இருக்க க்ரீனை வந்து ப்ரஷில் இருக்க க்ரீன் வந்து வேஸ்ட் பண்ணாமல் மரத்துக்கு கீழே வந்து சின்ன சின்ன செடிகள் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட் வந்து நிறைய எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த அந்த பெயிண்டிங்கை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கரைச்சிடுவாங்க, தண்ணியில் கரைச்சிடுவாங்க ப்ரஷ்ஷெல்லாம். எனக்கு அப்படி பண்ண தோண மாட்டேங்குது. ஏன்னா நிறைய வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு தோணும். ஏன்னா நான் தான் சொன்னேனே, சின்ன வயசுலேருந்து நான் பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது ஒரு 17-18 ருபீஸ்க்கு ஒரு சின்ன பெயிண்டிங் வாங்க கூட முடியாத அளவுக்குலாம் இருந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது வேஸ்ட் பண்ணாமல் வரைஞ்சி பழகிருச்சு அப்படியே. என்னோடய பையன் எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன், சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏன் ப்ரௌன் கலர் நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னு நினச்சிங்களா, யோசிச்சிங்களா? ஒரு மரம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா காஞ்சிருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அப்படியே பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதோடய ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிச்சிடும். முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக கசகசன்ற மாதிரி இருந்ததில்ல, இப்போ பாருங்கள். ஒரு பாதிக்கு பாதி ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. பிளாக் எடுத்து லைட்டாக ஒவ்வொரு கிளையிலையும் ஒரு கோடு மாதிரி லைட்டாக போட்டு, மைல்டாக இருக்கணும், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, மைல்டாக போட்டு நீங்கள் இந்தமாதிரி பிரித்து ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லீஃபும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்க மாதிரி தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லோ கலர் எடுத்துக்கலாம். எல்லோ எடுத்து டாப்பில் இருக்க அந்த கிளைகளுக்கு லைட்டாக எல்லோ கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அது இந்த கொழுந்து இலைன்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்பைரலுக்குள்ளே போயிடுச்சு, சரியாக ஸ்ட்ரோக் கொடுக்க முடியல.
அடுத்து தேங்காய். பெயிண்டிங்கில் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். ஒவ்வொன்றா நம்ம இப்படி பண்ணணும்னா கண்டிப்பாக பொறுமை முக்கியம். லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணி விடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஹைலைட் ஆகி தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இளநீர். ஒரு மரம்னா தேங்காய் மட்டும் இருக்காதுல்ல, இளநீர் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த கான்செப்டில் சும்மா போட்டுவிடுவோம். ஆக்சுவலாக ஒரு 2018 நான் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பில் பெயிண்டிங் பற்றி. என்னோடய சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. ஹேக் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் இந்த பெயிண்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. ஓகே, நம்மளும் போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் குவாலிட்டியான கேமராவும் இல்லையா, ஸோ அதனால் நம்ம எடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்குது இப்போ அதை செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதனால தான் அதெல்லாம் போஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். பட் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக அக்ரிலிக்கில் பண்ணியிருப்பேன். நான் அதையும் முடிஞ்சால் போஸ்ட் பண்ணுறேன். And silently, it could build and build until you finally see, whoa, it's taking over, damn no closure, moving closer, no exposure, I just wanna be a loner, some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home, it sucks, I've had enough, I don't wanna feel the stuck, under the rug, all my problems that I shove, I got nightmares in my head, I fear the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough, nothing's really clear, sometimes it could be a little tough, I just need to feel like the end's in sight for me, but let's be really real, anxiety can foggy all this stuff. It sucks when you finally feel like giving up, oh God, no luck, everything feels like you're sticky stuck, I'm lost, handcuffed to the bed where I sleep, don't. நான் ஏன் ஒயிட் கலர் அடிக்கிறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அதிகமாக மிக்ஸ் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஒயிட் வந்து நான் லைட்டாக அடிச்சுக்கிட்டேன். I need purpose to make it all worth it, I'm still searching and I'm still learning, I want a life that's filled with memories, not a life with regret in front of me, I need focus to keep me from hopeless psychosis if I keep moping. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear, that my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper.
I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety. ஒயிட்டும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி மரத்துக்கு வந்து ஒரு ஷேடோ கொடுக்கணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? Sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety can foggy all this stuff. கோகோனட் ட்ரீ பார்த்திங்கன்னா எப்போவுமே அதோட தண்டு பார்த்திங்கன்னா அதோட மரக்கட்டை பார்த்திங்கன்னா ப்ரௌனாக இருக்குது, அதாவது பிளாக்காக இருக்காது. ஒரு ஒயிட் வித்து ப்ரௌன் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்க மாதிரி இருக்கும். பிளாக் வித்து ப்ரௌன் மைல்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைட் சைட் கார்னர் இப்படி கொடுக்கும்போது மரத்தோட பேக் சைடு அப்படின்னு வந்துடும். வெளிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சாரி, பேக் சைடு வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்குது, அதனால உங்களுக்கு டார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D லுக் இருக்க மாதிரி இருக்கும். மரத்துக்கு ஒரிஜினலாக ஒரு மரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சும்மா வெறுமனே ஜஸ்ட் ஏதோ ஒரு கலரை மட்டும் அடித்து விட்டோன்னா அது நல்லா இருக்காது. எப்போயுமே ரியாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 3D லுக் கொடுக்கணும். அப்போ ஷேடோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பெயிண்டிங்க்கு ஷேடோ ரொம்ப முக்கியம்.
வாட்டருக்காக அந்த ஒயிட்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பிளாக்கையும் இந்த ப்ரௌனையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த மரத்தோட ஒவ்வொரு இடத்துலையும் கிராஸாக நம்ம கோடு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் தென்னை மரம் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் அதோட கிளைகள் விழுகும்போதும் அந்த இடத்துல ஒரு தடம் இருக்கும். அந்த கிளைகள் இருந்ததுக்கான தடம் இருக்கும். அந்த தடத்துக்காக தான் நம்ம வரையணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த தடம் நம்ம வரையும் போது மரத்தோட கிளை மரத்துக்கு உள்ளே தான் இருக்கணும். லைட்டாக கூட வெளியில் போயிடக்கூடாது. வெளியில் போச்சுன்னா ரியாலிட்டி மிஸ் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா மரத்துக்கு வெளியிலேருந்து வருது கிளை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஷேடோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? பார்க்குறதுக்கு நேராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? லைட்டிங் பத்தலையோ? I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear. ரெண்டு பறவையை போட்டு விடுவோம். Mind fills up into a creature and it haunts me somewhere much deeper. Anxiety filling up every space, no privacy. And silently it could build and build until you finally see. Whoa, it's taking over, damn no closure, moving closer. No exposure, I just wanna be a loner. Some can't stay sober, looking over all their shoulders, like moving boulders just to get out of the home. It sucks, I've had enough, I don't wanna feel the stuck under the rug, all my problems that I shove. I got nightmares in my head, I fear that the thoughts build up until I can't hear. ஓகே, லைட்டாக பாறை வரைஞ்சிட்டு கீழே வாட்டருக்கு ஏரியாவுக்கு நம்ம கவர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சின்ன சின்ன பாறைகள், அந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாறைகள் இருக்குது. அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாறை வரைய போகிறோம், அடுத்து ஷேடோ கொடுக்க போகிறோம், அதுக்கப்புறம் வாட்டர் வரைஞ்சிடலாம்.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேடோ எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த வாட்டரில் தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வாட்டர் வந்து பெயிண்டிங் பண்ணும்போது ஷேடோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷேடோ கொடுக்கும்போது தான் வாட்டரில் அது பார்த்திங்கன்னா இந்த ஷேடோ இந்த ஸ்ட்ரோக் கொடுங்க கண்டிப்பாக. இந்த ஷேடோ கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த வாட்டரில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி சூப்பராக தெரியும். Gotta find a way to get some energy. Gotta find someone who's a good friend of me. I need purpose to make it all worth it. I'm still searching and I'm still learning. I want a life that's filled with memories. Okay, மரத்துக்கு ஷேடோ. I need focus to keep me from hopeless psychosis if I keep moping. I got nightmares in my head. I fear that the thoughts build up until I can't hear. That my கிரீன் கலர் லீஃப்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்காக லைட்டாக ஷேடோ and it haunts me somewhere much deeper. I got லைட்டாக கொடுத்து தான் ஆகணும். அப்படி I fear that the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety can foggy all this stuff. லைட்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுங்க. ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து லைட்டாக கோடு கோடாக இருக்க மாதிரி, சரிங்களா? எந்த இடங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, எல்லா இடத்துலையும் கொடுங்க. வாட்டரில் ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் ஆகுமே தவிர வாட்டரில் மிக்ஸ் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம மேலே வந்து வாட்டர் இருக்க மாதிரி பண்ணணும். அப்படின்னா இந்த ஒயிட் கலரில் வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் இருக்க மாதிரி ஸ்ட்ரோக் கொடுக்கணும் கண்டிப்பாக. சின்ன சின்ன அலைகள் இருக்க மாதிரி இருக்கும்ல, எந்த ஒரு வாட்டராக இருந்தாலும் பாருங்கள், சின்ன சின்ன அலைகள் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். பாருங்கள், இப்போது லைட்டாக அந்த வாட்டரோட எஃபெக்ட்ஸ் வந்துச்சு பாருங்கள். I fear that the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head. I fear that the thoughts build up until I can't hear. That my mind வீடியோவில் கிராஸாக இருக்கனால உங்களுக்கு சரியா தெரியல. லாஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வாட்டர் ஏரியா. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety can foggy all this stuff. I've been feeling weird, I can't seem to focus good enough. Nothing's really clear, sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety can foggy all this stuff. It sucks when you finally feel like giving up. Oh God, no luck. Everything feels like you're sticky stuck. I'm lost, handcuffed to the bed where I sleep. Don't give a fuck, can't stop. Unplug, feeling overwhelmed. I think I've had enough. Gotta find a way to get some energy. சன் ஷேடோ, டார்க் ஷேடோ, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். With regret in front of me, I need focus to keep me from hopeless psychosis if I keep moping. I got nightmares in my head. I fear that the thoughts build up until I can't hear. That my mind fills up into a creature, and it haunts me somewhere much deeper. I got nightmares in my head. I fear. போஸ்டர் கலரில் என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வந்தது அப்படின்னா எனக்கு ஒரு அப்டேட் கொடுங்க. Sometimes it could be a little tough. I just need to feel like the end's in sight for me. But let's be really real, anxiety can foggy all this. எப்படி இருக்கு நண்பர்களே, நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.
go, go.